என்ன ப்ரோ தனியா உட்காந்துட்டு இருக்கிற? என்ன ப்ரோ சோகமா இருக்கிற? ஒன்றும் இல்லைடா, சும்மாதான்டா. என்னன்னு சொன்னாதான் தெரியும். ஒன்றும் இல்லை, சும்மாவே ஆளுங்க சரி இருங்க பார்த்துக்கலாம். அண்ணன் வந்துட்டாரு. வந்துட்டாரு அவரு. சரி நீங்க எதனா புலமின்னு இருங்க. வேற கூப்பிடுறானுங்க, மேட்ச் போட்டு வந்துடுறேன். டேய் அவன் எங்கடா போறான்? நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? என்னடா உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லலாம். டேய் சொல்றா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொன்னாதான் சால்வ் பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் ஒரே தொல்லையாக எங்கள் ஆளு கூட சண்டையா வந்து என்னதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா? நீ ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். இல்ல போனை கொடு, நான் பேசுறேன், கொடு. ஹலோ மா, நான் அருணோட அண்ணன் பேசுறேம்மா. A few moments later. தம்பி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, பேச வேண்டியது பேசிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்னை டென்ஷன் பண்ணாது. நீங்க ஹாப்பியா இரு, புரியுதா? என்ன நான் பேசுனேன்? உண்மையா பேசுனடா. என்னண்ணா பண்ண போன் ஒரே ரிங்ல கட் பண்றா? இருக்கிறத சொன்னப்பா, அதுக்கு போய் என்னப்பா இப்படி பிளாக் பண்ணி வச்சுக்குது? என்ன சொன்ன நீ? டேய் நான் என்ன சொன்னேன்னா முதல்ல அண்ணன் சொல்றதை கேளு. அப்புறம் என்ன சொன்ன போன் பண்ணா கட் பண்ற? Flashback. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? உங்ககிட்ட சண்டை போட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுனுக்குறா. நான் நீ மட்டும்தான் அவனுக்கு ஆளுன்னு நினைச்சுக்கிறியா? உன்ன மாரி 3 பேர் வச்சுனுக்குறான் அவன். அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல, நீ தான் பிரச்சனை பண்ணுகிற. உன்னையே பிடிச்சி அவன் தொங்கினுக்குறான். இந்த மாதிரி இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாத. பண்றதா இருந்தா அவன் கூட பழகாத, புரியுதா? போன வைமா. End of flashback. இதுக்கு போய் அந்த பொண்ணு பிளாக் பண்ணி எனக்கு. அட நாசமா போற எதுவட்ட வேலைகளா? நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க.